ஆளை காணல, எங்க போனா? என்ன இருக்கேன், எங்க தேடிட்டு இருக்கிய? அடுக்காலையில நின்னு மறந்து அதுக்குள்ள முன்வாசலடி வர. எங்க துட்டு எடுத்துட்டு புறவாசலடி போனேன், அப்படியே முன்வாசலடி வாரேன். உங்க அம்மா நேரம் போத நேரத்துல ஏதாவது பண்டை இருக்க மாதிரி பண்டை இருக்கான்னு கட்டிடப்பா. அதான் முறுக்கு வாங்கி போட்டோம்னா உங்க அம்மைக்கும் பிடிக்கும்ல, அந்த 2 எடுத்து கடிச்சுக்கிடுவா. கருக்கு முறுக்குன்னு காப்பியும் பட்டு குடிச்சுக்கலாம். ஆமா ஆமா, தேடி சின்ன வயசா இருக்கும்போது காப்பில போட்டு எங்க அம்மா அப்படின்னு உருக்கி தருவா. எப்பா அந்த காப்பியும் அப்படியே குடிச்சிட்டு இந்த முறுக்கையும் திங்கும் போது நல்ல டேஸ்டா இருக்கும். சின்ன பொண்ணு, உனக்கு முறுக்கு செய்ய தெரியுமா? இடி காதை விட்டு காதை பிடிச்சு முறுக்குது. இந்த முறுக்க தான் எனக்கு செய்ய தெரியும், கை சுத்து முறுக்கெல்லாம் செய்ய தெரியாது. என்னென்னவோ பார்த்தோன்னா செஞ்சிருந்தேன், ஆனா அந்த கை சுத்து முறுக்க மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது. எங்க நீலாம்பரி திரும்பி வந்துட்டாங்க? இடி அவ திரும்பி வந்து சும்மா இருக்க மாட்டாள. என் தங்கச்சி உடனே பெட்டி கட்டிட்டு இங்க வந்துடப்படாத. அதெல்லாம் ஒண்ணு வர மாட்டாங்க. அப்படியே வந்து நான் பாத்துக்கிட்டேன். எதுக்கு நான் இருக்கேன்? மாமியா கிளம்பி எங்க போச்சுனே தெரியல. ஆள் அட்ரஸ் இல்ல, தெரியல தான் என்ன மறந்துச்சு. 3 எங்க போச்சோ தெரியல, பறந்துட்டு வச்சிட்டாட்டு. எடி எடி மறுபடியும் வந்துட்டேடி. போய் அங்க போய் படாமடி. சேரையில வர்க்கின படிக்க விடாம ஆக்கவே நீ வரடி. எடி உன் ஃப்ரெண்டா இருக்குன்னு நினைக்கேன். எனக்கு ஒயாம மிஸ்ட் கால் விட்டுட்டே இருக்காங்கடி. என் ஃப்ரெண்ட் உனக்கு ஏன் மிஸ்ட் கால் விட போறா? அப்படியே போன் அடிக்க இருந்தாலும் அம்மா போன் அடிப்பா. பாருடி யாருன்னு தெரியல. வேணா பாரு, ஒருவேளை என் நம்பர் யாருக்கு கொடுத்திருக்கியோ. கொண்டடி இந்த போனை, என் உசுர வாங்கு. இது என் ஃப்ரெண்ட் நம்பரே இல்லையா? இது யாருன்னே தெரியலடி. அப்ப யாரா இருக்கும்? நீ திருப்பி போட்டு கேளு யாருன்னு. போட்ட எடுக்கவே மாட்டாங்கல்ல. கட் பண்ணி விடுறாங்க. நான் போட்டா என்னன்னு தெரியலடி. நேத்து நைட்டு வந்துச்சு, முந்தா நாள் நைட்டு வந்துச்சு. ஒரு வாரமா தொடர்ந்து போன் வந்துட்டே இருக்குடி நைட்டு. எனக்கு என்னவோ பயமா இருக்குடி. அம்மிட்ட சொல்லவும் பயமா இருக்குடி. நீ பியாத்த கணக்கு இருக்க. அன்னைக்கு சொல்லி இருக்கலாம்லடி என்கிட்ட. எனக்கு பயமா இருந்துடி. ஆமா, இதுக்கு மட்டும் பயமா இருக்கும். என் கூட சண்டை போடுறதுக்கு மட்டும் பயப்படாத. டி வா, அப்பாட்ட சொல்லுடி வா. ஆடம்டி அப்பாட்ட சொன்னா உடனே போன் நம்பர் எடுத்துட்டு போய் காலேஜ்ல போய் கேப்போம் அப்படின்னு ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே இருப்பாடி. எடி புஷ்பா, நீ பெரியமா வரேன்னு நினைக்கிட்டு ஒண்ணு சொல்லாதடி, பேசாம இருடி. என்ன மக்களே, ஏன் ஒரு மாதிரி இருந்தாப்ல இருக்கிய? ஒண்ணுல பெரியமா சும்மா தான் இருக்கோம். அம்மா எங்க மக்களே போனா? வீட்ல இல்ல பெரியமா, கொஞ்ச நாளா வெளியில போனா. தெருல நின்னு பாடு பேசிட்டு இருப்பாளா இருக்கும். இல்லனா சின்ன பண்ணாத வீட்டுக்கு போயிருப்பா. அங்கோட தெருல பாத்துட்ட மக்களே வரேன். பெரியமா மறந்தே போச்சு. அம்மா ரேஷன் கடையில போய் அரிசி வாங்க போனா. அப்படியே அரிசி வாங்க போனாலோ? சரி. ஆமா, அண்ணன் வந்தான மக்களே? அண்ணன் இங்க வரல பெரியமா. அண்ணே உங்ககிட்ட யாருக்கும் ஃப்ரெண்டுக்கு பிறந்தநாள் எதுவும் சொன்னான மக்களே? அப்படி எதுவும் சொல்லல பெரியமா. ஒருத்தியுமே சொல்லலடா. அப்போ என்கிட்ட போய் சொல்லிட்டு எங்கேயோ போயிருக்கான். ஏன் பெரியமா? ஒண்ணுல மக்களே, அண்ணே அவனுக்கு ஃப்ரெண்டுக்கு ஏதோ பிறந்தநாள் நீ காலையில தான் திருப்புன்னு சொல்லிட்டு போறான். அதான் உங்ககிட்ட நல்லா பேசுவோம்ல, அதான் அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லுவானே, அதான் எதுவும் சொன்னானான்னு கேட்டேன். இல்ல பெரியமா சொல்லல. சரி மக்களே, போயிட்டுறேன். அம்மா வந்தானே பெரியமா வந்தான்னு மட்டும் சொல்லேன்னு. கதவை சாத்திடுறீங்க, கதை திறந்து போட்டு இருக்காதியா. யாரு வந்தாலும் போனாலும் தெரியாது. சரி பெரியமா. இவன் நம்மள வசமா ஏமாத்திட்டு எங்கேயோ போயிருக்கான். இல்ல பிள்ளைகளோட சொல்லிருப்பானே, என் ஃப்ரெண்டுக்கு பிறந்தநாள் கல்யாணம் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவானே. என்னையவே ஏமாத்த புறப்பட்டுட்டானா? வரட்டும் அவன். அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத. பிறகு ஏதாவது ஐடியா வரும். நான் சொல்லுது என்ன உனக்கு? சரிடி, கூட 5-6 இட்லி வாங்கி சாப்பிடு மக்கா. 2வது நான் ரேஷன் கடையில நல்ல அரிசி போடதானா, பொடி அரிசியா இருக்கான், போய் வாங்கிட்டு ஓடியாரேன்னா. சரிம்மா நீ போ, நான் பாத்துக்கிறேன். மர்மல என் மொபைல கவனிச்சுக்கா, நான் போயிட்டேன்னா இப்போ ஓடின்றேன். கூட்டமே இல்லன்னு ஆளு சொல்லுச்சு. இதே நீ இந்த வெயில்ல எதுக்கு போறியா? நான் வேணா அரிசி வாங்கிட்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்ல இரு, நான் போய் வாங்கிட்டு ஓடியாரேன். கவலைப்படாம போங்கடி, நான் பாத்துக்கிறேன் அண்ணியே. கம் 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 கம். அண்ணி இட்லி மட்டன் குழம்பு எப்படி இருந்துச்சு? பல்லு இல்லாத கிழவி கூட நல்ல பதமா திங்கிய மாதிரிதான் நல்ல கறி அடுப்புல போட்டு வேக வச்ச மதுங்க. அதான் மட்டன் பூவா வெந்திருக்கு. என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு. இல்ல பல்லு இல்லாத கிழவி கூட திங்கிய அளவுக்கு மட்டன் பூவா வெந்திருக்குன்னே. அப்போ என்னைய பல்லு இல்லாத கிழவிங்க. நீலவண்ணி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வேற எந்த அர்த்தத்துல சொன்னேன்? மட்டன் பூவா வெந்திருக்குல, அதுக்கு தான் சும்மா அப்படி பேருக்கு சொன்னேன். எல்லாரும் அப்படிதானே சொல்லுவாவோ. ஒண்ணு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எந்த அளவுக்கு என்ன அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துத. உன் வீட்டுக்கு நடையேறி வந்தோம்ல, என்ன சொல்லணும்? இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலையும் சொல்லுவ. ஏன்னா இது உன் வீடு இல்ல, உன் புருஷனும் நீனும் சேர்ந்து வாடகை கொடுத்து வச்சிருக்க வீடு. நீ செஞ்ச மட்டன் குழம்பு நாக்கு தொங்க போட்டுட்டு தின்னம்ல, என்ன சொல்லணும்? அப்படிலாம் பேசாதீங்க, நான் அப்படி நினைக்கவே இல்ல. நீ சொல்ல மாட்ட, ஊம குசும்பி எல்லாத்தையும் செய்வ நீ. எப்படியாப்பட்ட ஆளு தெரியுமா? இட்லியும் மட்டன் குழம்பையும் தந்திய, தண்ணி தந்தியா? விக்க நான் சாவதுக்கா. ஐயோ அவசரத்துல தண்ணி தராம இருந்துட்டேனா? ஒரு நிமிஷம் இருங்க, தண்ணி கொண்டு ஓடிறேன். டீ சில்வண்டு, தண்ணி கொண்டு வரணும், ஒரு மண்ணகட்டி கொண்டு வரேன்டா. விக்கி ஏதோ செஞ்சிரணும்ல நீ இந்த நேரத்துல. எங்க அம்மா இருக்கும்போது எவ்வளவு நல்லவளா நடிக்க. இப்போ என்கிட்ட பம்மாத்து கட்டுதிய பம்மாத்து. உன் பம்மாத்தெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. அதெல்லாம் உங்க அம்மா வீட்டோட வச்சுக்கோ. நீ இப்படி எல்லாம் பேசுதியே, வந்தது வராததுமா. ஏன் இப்படி ரொம்ப காயப்படுத்துதியே? அதன கேட்டேன், இழுவலையே நினைச்சேன். இழுவ ஆரம்பிச்சிட்டியா? இப்ப எல்லாருக்கும் நான் கெட்டவளா தெரிஞ்சிருவேன். நான் திரு அதிகம் ரொம்ப நல்லவளா இருவா. அதுக்கு தானே இந்த சீனை போடுத. நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு அப்படிதான் தெரியும். உங்களுக்கு நான் என்ன கஷ்டம் கொடுத்தேன் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்க, அதை நான் செஞ்சு தரேன். அது என் கடமை. என்ன பாக்குது உன் கடமை தானே? ஆமா, நீ இல்ல நீ யார் சொன்னா? உங்களை பாக்குது என் கடமை தான். அப்ப நான் சொல்லத மட்டும் செய். வாய படுத்து பாத்துட்டு இருக்க. என்ன வேணும் உங்களுக்கு? அப்படி கேளு. என் அருமை அண்ணன் பொண்டாட்டிய காலை பத்தியா எதுக்கு நீட்டி இருக்கேன்? எதுக்கு? காலை தான் வலிக்குது உங்களுக்கு?
இப்போ எனக்கு உண்டான வேலையை மட்டும் முடிச்சிட்டு போ. அதான் கால் அமுக்கி விட்டாச்சுல நீ. வேற என்ன செய்யணும்? கால் மட்டுமா இருக்கு எனக்கு. கை இருக்குல கை. கண்ணு தெரியலையாக்கோ? கையை அமுக்கி விடு. சரி நீ. காலையில திண்ணியே திங்கலையா? ஜீவனத்தை போய் அமுக்கிட்டு இருக்க. நல்லா அமுக்கு. யப்பா. நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா எங்க வெளியே போயிருக்காவளோ? வயலுக்கு போயிருக்காவளோ? என்ன குழம்பு என்ன கூட்டு வச்சிய? அப்படியா? சாம்பாரும் தயிர் கிச்சடியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. எங்க இருக்க? சின்னப்படி சின்னப்படி. ஏமா கொஞ்சம் கழிச்சு பேசுறேன். மாம் இல்லம்மா, இந்த ஏதோ 4 மணி கூப்பிடுது, என்னன்னு தெரியல. பரம் பேச. சரிம்மா சரி. வைக்க என்ன 4 மணி? நாத்து வீட்டுல போய் நல்ல வாசல மட்டன் குழம்பு வாங்கி தின்னாச்சா? சீரியஸ் தெரியாம பேசிட்டு இருக்கேன். என்ன நடந்துச்சு சொல்ல விட வாய் வர மாட்டேங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா நாத்து வீட்டுல? மட்டன் குழம்பு நல்லா இல்லையோ? என்னால முடியல. என்னடா வருது? இந்த நீலக்குட்டி இருக்கா? நீலக்குட்டி அவ ஒன் நாத்துவ கடிச்சு போட்டா. சை, அடிச்சு போட்டா. ரொம்ப அடிச்சு போட்டா. நீலாம்பரி சின்ன பொண்ணே, நானும் வரேன். இப்ப நம்ம கிட்ட புதுசா வெயிட் லாஸ் பவுடர் இருக்கு. அதுக்கப்புறம் முளை கட்டிய கேழ்வரகு மாவு இருக்கு. 2 புதுசா வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம கிட்ட 12 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ கூட 2 ப்ராடக்ட்ஸ் ஆட் ஆயிருக்கு. எங்க ப்ராடக்ட்ஸ்ல எந்த பிரிசர்வேட்டிவும் சேர்க்கறது இல்ல, எந்த கலரும் சேர்க்கறது இல்ல. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. அதை பத்தின டீடைல் அனுப்புவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சாம்பரி வெளியே வாட்டி. எடி ஒண்ணு தட்டி கூப்பிடுடா வெளிய. கால் அவிஞ்சு போச்சடி. வெளிய வாடி. சின்னு என்ன பாத்துட்டு இருக்க? வெளிய வர வச்சாச்சி. ஸ்டார்ட் பண்ணு. 4 மணி எவ்வளவு நேரம் குனிஞ்சிட்டு இருக்குது? சீக்கிரம் ஆசீர்வாதத்தை போட்டு அனுப்புங்க. வெற்றி நமதே, நாளை நமதே. என்னடி எதுக்கு கூப்பிட்டா? என்ன படம் வச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன படம் வச்சிட்டு இருக்கோமா? படம் எப்படி இருக்குன்னு என் சிசி இப்ப உனக்கு காணிப்பா. இப்பவே ஏட்டி சீவண்டு தங்கமே என் வைரமே 4 பிள்ளை குட்டியோட 400 வருஷம் வாழுவேன். நீ நல்லா இருப்ப. என்ன காப்பாத்திரு. உங்க அண்ணன் என்ன அடிச்சு கொண்டு போட போல இருக்க. இவ இருக்க மாட்டான். நான் வாரேன். இதான் சமயம். நல்ல குத்து வாங்கிட்டு. பாவி மக்கா, என்னையவே கை வச்சிட்டியா? செருப்பு காலால என் கண்ணத்துல அடிச்சிட்டியா? இல்லக்கா, தெரிய தரமா பண்ணிட்டுக்கா. நான் அடி வாங்க போது என் காலு எப்படியோ உன் கண்ணத்துக்கு வந்துட்டுக்கா. எக்கா அது எப்படி டீ தெரியாம வரும்? எப்படி வருங்க? எத்தனை நாள் காத்திருந்த என்ன அடிக்கணும்னு சொல்லு. எத்தனை நாள் காத்திருந்த சொல்லுடி. எனக்கு தெரியும் டி. என்ன எப்ப பார்த்தாலும் உருன்னு பார்க்கும் போதே தெரியும். எப்பண்டா அடிச்சு நொறுக்கலான்னு காத்துட்டு இருந்திருக்க. இன்னைக்கு சமயம் கிடைச்சோட நல்லதா போச்சுட்டு காலை வச்சுட்டு எத்தி இருக்க. என் கண்ணத்துல பட்டுச்சுன்னா என் கண்ண என்ன ஆகுது? குஷ்பு மாதிரி இருக்கக்கூடிய கண்ணோ அப்படியே சப்பி சப்பளங்க மாதிரி ஆயிருக்குமே. டி நான் உன்னை சும்மா விடுவேனா டி? சும்மா விடுவேனா? அக்கா என்ன டி அக்கா? சின்ன பொண்ணு அப்படியே பிடிச்சுக்கா. நாலுபடி அடுத்தது போது விட்டுருங்க. பார் இங்க ஒருத்தி என் மேல கையை இல்ல காலை வச்சிருக்க. காலை அவளை நான் சும்மா விடுவேனா? ஊர்ல திறந்தன அக்கிரம அநியாயம் பண்ணிட்டு இருக்காவுல்ல, அவளை நிறுத்த சொல்லி நான் நிறுத்துவேன். சாயந்தரம் 6 மணி ஆனா ஊர்ல இருக்க கொசு எல்லாம் உள்ளுக்குள்ள வந்து கடிச்சு திங்கங்கள, அதை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துவேன். ஒவ்வொரு வீட்லயும் மாமியா மரும சண்டை, அண்ணி நாத்தனா சண்டையை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துவேன். 4 மணி அதெல்லாம் நிறுத்த முடியாது. இதெல்லாம் நிறுத்த முடியாதுல்ல, அப்ப என்னாலையும் நிறுத்த முடியாது. அண்ணி நாத்தனாரும் வாயை பிளந்து நிக்காம ஒரு ஓரமா போய் விளையாடுங்க. அடியே இதான் சமயம். எங்கட்டி ஓடுறதுக்கு நிக்க? நல்லா இருப்பியக்கா. உங்க புள்ள குட்டி புருஷனோட நல்லா இருப்பியக்கா. என்ன விட்டுருக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. என்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல. அடிச்சே இல்ல, அவகிட்ட போய் மன்னிப்பு கேடு. ஓடு. இனி அவன் மேல கைய வச்சனு கேள்விப்பட்டேன். தூக்கி போட்டு மிதிச்சு எடுத்துருவேன். ஓடடி. என்ன மன்னிச்சிரு. அதான் மன்னிப்பு கேட்டாச்சுல, போறதுக்கு கால்ல படுத்து உருண்டுட்டு கிடக்க. எழுந்திரி. எல்லாரும் உன்னை இறக்கப்படும் நினைச்சியா? என்ன டிலுக்கு ஆளை கண்ட பாம்பதும் ஆள் இல்லாத சமயம் அடிக்குதும். கண்ண ரெண்டி நோண்டி காக்காக்கு போட்டுறான் பாத்துக்கா. வாய் இருப்பாரு வாயி 1 கிலோமீட்டர் நீளுதுல பிச்சு பேசறி எடுத்துறான் பாத்துக்கா. திரும்பி பா ஒரே ஓட்டமா ஓடிரு. அதான் அவளை விரட்டி விட்டாச்சுல, புறவேனத்துக்கு 2 பேரும் வாயை பிளந்து நிக்கியா. நாத்திச்சலாம் கொஞ்சோண்டு சோறு போட்டு நிறைய கறி குழம்பு ஊத்தி நல்ல கறி துண்டா போட்டு கொண்டாயினா நல்ல குளுகுளுன்னு குழம்பு ஊத்தி வர வித்தனதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தேங்க்ஸ் நாலுமடி. எதுக்கு சின்ன இந்த தேங்க்ஸ்லாம்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு அப்படி ஆசை இருந்துச்சுன்னா ஒரு ஆப்பிள் ஜூஸ், ஒரு ஆரஞ்சு ஜூஸ், கொஞ்சம் கூலிங் ஆட்டு வாய்க்கு நல்ல எதை மட்டும் வாங்கிட்டு வாயா. தென்னையில உட்காந்துக்கங்க, வாங்கிட்டு ஓடிறேன். தேங்க்ஸ். என்ன பண்ணு, உனக்கு என் மேல எவ்வளவு பாசம். சரி குடிங்க. பாவி பக்கா, அப்ப இவ்வளவு நேரம் கண்டதெல்லாம் கனவா? இந்த பாரு உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது. இந்த பாரு தூர பேரு இல்ல கடிச்சு வச்சிருவேன். யாருக்கிட்ட
ஓடனால சின்ன பொண்ணு என்னாச்சுன்னு போய் பாப்போம்.